வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, புலாவ் இதோடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது தஹி பொட்டேட்டோ. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவின உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பீஸும் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட வேண்டாம். சின்னதாக கட் பண்ணால் வேக வைக்கும்போது குழஞ்சிரும். அதனால் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே நான் கட் பண்ணிவிட்டேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு இதை 1 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போமே உப்பு சேர்க்கறதுனால அந்த கிழங்குல நல்லா உப்பு பிடிக்கும். இது வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப்பிலிருந்து 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1லேருந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரமும் உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதக்கும் போது நம்ம இதில் கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை ஃபேன் காற்று கீழே ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் உணரட்டும். கிழங்கு ரொம்ப குழையாமல் இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணுங்க. கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அது மேலால் கொஞ்சம் கிறிஸ்பானா போதும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தால் போதும். இது கொஞ்சம் வறுப்பட்டதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன், அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த உருளைக்கிழங்குல உப்பும் காரமும் நல்லா பிடிச்சிருங்க. இது நல்லா வறுப்பட்டதும் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இதில் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அந்த மசாலாவில் உருளைக்கிழங்குலலாம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொரியணுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தால் போதும். இப்போது மசாலா கலந்து வச்சுருக்கிற அந்த தயிரை இதில் சேர்த்துக்கலாங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்டியான தஹி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சுங்க. தஹி பொட்டேட்டோ காரசாரமாக சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தஹி பொட்டேட்டோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.